நேர்களே, நாம இப்போ பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை பற்றி நேற்று நான் தெளிவா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அதிகார மட்டங்களை குறித்து டான் பத்திரிகையில் வெளியான ஆங்கில செய்தி, அதன் தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். அதுல பாகிஸ்தான்ல மிகப்பெரிய கம்யூனிட்டி வைஸ் இனக்குழுக்களுக்கு இடையான அந்த மோதல ஒரு 29 நிமிஷம் நான் பேசியிருந்தேன். அது பொறுமையா பார்க்கணும். அந்த அதிகார மையத்துல பத்தான் குரூப்பை சேர்ந்த இம்ரானுக்கு எதிராக பஞ்சாபி இனக்குழுவை சார்ந்த அசீம் முனீருடைய அந்த திட்டம் குறித்தும், பலூச் பகுதிகளிலையும் ஏற்பட்டிருக்கக்கூடிய டிசென்ட் வாய்ஸ் எகெயின்ஸ்ட் அசீம் முனீர், அதே போன்று நம்முடைய ஆப்கானிஸ்தானுடைய ட்ரைபல் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடிய பஸ்தூன்கள் எதிர்ப்பு, இதெல்லாம் சொல்லியிருந்தேன். பஸ்தூன்களும் ஃபத்தான்களும் பலூச்சுகளும், இந்த 3 இனக்குழுக்களும் பஞ்சாபியினுடைய அதிகாரத்திற்கு எதிரான போராட்டம். இதுதான் இம்ரான் கானை ஒன்றுமில்லாமல் ஆக்குவது திட்டம். இப்ப நேற்று வெளியான மிக முக்கிய செய்தியில, முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் கடந்த 47 நாட்களாக பகிரப்படுவதை பற்றி, அதாவது அவர் எங்க இருக்கிறார் பற்றி எந்த தகவலும் இல்லாமல் காவலில் இருப்பதால் பாகிஸ்தானில் உள்ள அதிகாரிகளால் மீள முடியாத ஒரு விஷயம் மறைக்கப்பட்டு வருவதாக அவங்க பிள்ளைங்க 2 மகன்களும், இம்ரான் கானுடைய மகன்கள் அஞ்சுகின்றார்கள். மட்டுமில்லாமல் அச்சம் தெரிவிக்கிறார்கள். அதாவது, எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு, ஏதோ ஒன்று அரசாங்கம் மறைக்கிறது, ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, சம்திங் ராங். அதனால தான் எங்களுடைய அத்தைமார்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலிமா கான், டாக்டர் உஸ்மான் கான், உஸ்மான் கான், நௌரின் நியாசி, இவங்களெல்லாம் சந்திக்க மறுக்கிறாங்க. எங்க அப்பாவை ஐசோலேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதனால தான் அவர் சந்திப்பை இவர்கள் மறைக்கிறார்கள் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். யார் சொல்றாங்க? அவங்களுடைய மகன் சொல்றாங்க. எங்க அப்பாவுக்கு எதே ஆனாலும் எங்க அப்பாவை சந்திப்பதை அவங்க மறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால, இது யார் சொல்லியிருக்கிறா அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர், அவருடைய மகன்கள் காசிம் கான் மற்றும் சுலைமான் 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இம்ரான் கானுடைய மரண செய்தியை தவிர்த்து அடியாளா அந்த ராவல்பிண்டியுடைய சிறைகளுக்கு பின்னால் செய்திகளின் முழுவதுமாக பரவி வருவதற்கு மத்தியில், இம்ரான் கானின் மகன்களான கசீம் கான் மற்றும் சுலைமான், இந்த 2 பேருமே அச்சத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு ஏதோ ஆயிட்டு, இது மறைக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத மட்டும் சுலைமான், கசீம் கான் சொல்றாங்க. இதற்கிடையிலே பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசீம் முனீர் தலைமையிலான அந்த ஸ்ட்ரக்சரல் பாடி, அந்த அரசாங்கத்திடமிருந்து எந்த விதமான தகவலும் இதுவரை வரவில்லை என்பதனால், இது இம்ரான் கானுடைய மகன்கள் சுலைமான் மற்றும் காசிமுக்கு ஒரு பெரும் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. ஏதோ ஒன்று நடந்துட்டு 4 வாரம் 6 வாரம் ஆயிற்று. இவ்வளவு பிரச்சனை அப்புறம் கூட இம்ரானுடைய படத்தெல்லாம் வெளியிட்டிருக்கலாம், வெளியிடல. இந்த மோசமான நிலைக்கு பயந்துதான் 3 வாரங்களுக்கு மேலாக அவர் உயிரோடு இருக்கிறாரா என்பதற்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் நாங்க பெறவும் முடியல. அவரது நிலை குறித்து அதிகாரிகள் மாற்ற முடியாத ஒன்றை மறுபடியும் சொல்றாங்க, மறைத்து வருகிறார்கள் என்று ராய்ட்டர்ஸ் நிறுவனத்திற்கு பேட்டி அளித்த இம்ரான் கானின் மகன்கள் தெளிவான குற்றச்சாட்டும் அல்லாமல் பதட்டத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏதோ ஆயிட்டப்பா எங்க அப்பாவை, இல்லைன்னா அவரெல்லாம் இவ்வளவு நாள் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சுலைமானும் காசிம் கானும் சுலைமான் கானும் தெரிஞ்சுட்டாங்க. ஆனா இதற்கும் பதில் சொல்ல பாகிஸ்தான் மறுத்துறாங்க. அவங்க சரியா பதில் சொல்ல மாட்டாங்க. இதற்கு இடையில அசீம் முனீர் தலைமையிலான அந்த பாகிஸ்தானுடைய ஸ்தாபனம், பாகிஸ்தானுடைய என்ன சொல்றது, அரசு நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்ட சில வருகைகளை, அதாவது நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட சில வருகைகளை அவர்கள் டெலிபரேட்டா தடுத்துள்ள நிலையில்,
அசீம் கான், இம்ரான் கானுடைய இடமாற்றங்கள் குறித்து தற்போதும் பாகிஸ்தான்ல கொதிநிலையில வதந்திகள் பரவி வருது. சர்வதேச நியூஸ் ஏஜென்சி ராய்ட்டர்ஸ், இந்த ராய்ட்டர்ஸ்ல அவர் மகன் 2 பேர்ல சுலைமான் கானும் காசிம் கான். அதுல காசிம் என்ன சொல்றாருன்னா, வாராந்திர கூட்டங்களை கட்டுப்படுத்தக்கூடிய பாகிஸ்தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இருந்த போதிலும், என்னுடைய அப்பா இம்ரான் கானுக்கு என்னுடைய அத்தையோ அல்லது எங்களையோ, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையும் அவரோடு சந்திப்பதற்கு அல்லது அவருடன் நேரடியாக முகமுகமாக தொடர்பு கொள்வதற்கு எந்த வசதியும் பாகிஸ்தான் இராணுவ அரசு அசீம் முனீர் தலைமையில் மறுக்கிறார்கள் என்பதை ராய்ட்டர்ஸ்ட்ட சொல்லிட்டாங்க. இந்த நிச்சயமற்ற தன்மை, இது ஒரு அன்சர்டினிட்டிஸ் கோயிங் ஆன். பதிலளித்த இம்ரான் கானுடைய முன்னாள் மனைவி, அதாவது முன்னாள் மனைவினா யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய பிள்ளைங்க காசிம் கான் மற்றும் சுலைமான் கான். இவர்களுடைய தாயார் யாருன்னா ஜெமீமா கோல்சுமித். இவர் யாருன்னா ஒரு யூத பெண், லண்டனில் இருந்த யூத பெண். இவரை தான் காதலித்து அவர் திருமணம் பண்ணார். ஜெமீமா கோல்சுமித் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய முன்னாள் கணவருக்கு என்னுடைய பிள்ளைகள் பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை, என் குடும்பத்தினருக்கு யாருமும் பேசுவதற்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு இம்ரான் கானுடைய மனைவி, முன்னாள் மனைவி கோல்சுமித், அவருடைய பிள்ளைகள் காசிம் மற்றும் சுலைமானுடைய தாயாரான யூத பெண், அதுதான் இம்ரானுடைய மகள் ஜெமீமா கோல்சுமித் தெரிவித்த கருத்தும் தற்போது பெரும் வைரலாகி வருகிறது. இம்ரான் கான் இருக்கிறாரா அல்லது கொல்லப்பட்டு விட்டாரா? அவரது நிலை குறித்து எங்கள்கிட்ட எந்த விதமான ஆவணங்களோ, அதை நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய தகவல்களோ எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ராய்ட்டர்ஸ்ட இப்போ அவங்க தெரிவித்தது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் ராய்ட்டர்ஸ் சொல்கிறாரு, நம்ப முடியாத அல்லது வார்த்தையை கரெக்டாக சொன்னால் மீள முடியாத ஏதோ ஒன்று நம்மிடம் மறைக்கப்படுகிறது என்பதே நமக்கு மிகப்பெரிய பயம். அப்படின்னா என்ன? மீள முடியாதுன்னா அவர் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் அவரே கொல்லப்பட்டு விட்டார், அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதனால தான் அந்த வார்த்தையை பாருங்க, மீள முடியாத ஒன்று எங்களிடத்தில் மறைக்கப்படுகிறது. மறுபடியும் ராய்ட்டர்ஸ் அவர் தான் சொல்றாரு, மீள முடியாத ஏதோ ஒன்று எங்கள்கிட்ட மறைக்கப்படுறது என்பதான் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப அச்சமா இருக்கு, எங்க அப்பா உயிரோடு இல்லை அப்படிங்கிறதான் அவர் இந்த வார்த்தை சொல்றாரு. இப்ப ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க, உங்க அப்பா பாதுகாப்பாக இருக்கிறாரா அல்லது ஏதாவது காயமடைந்திருக்கிறாரா அல்லது உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்பவர்களுக்கு எதுவும் தெரியாமல் இருப்பது ரொம்ப உளவியல் சித்திரவதை. எங்க அப்பாவுடைய விஷயம் தெரியல என்றும் காசிம் கான் ராய்ட்டர்ஸ் செய்தி முகாமில் கூறுறாரு. சுலைமான் கூறுறாரு, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னால் பிரதமருடன் சுயாதீனமாக சரிக்கப்பட்ட தகவல்கள் தொடர்பு இல்லை என அவர் கூறினார். எங்க அப்பாவோடு 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது, அதெல்லாம் இப்ப எல்லாம் மறைக்கிறாங்க என்று அவருடைய முன்னாள் மனைவி கோல்சுமித்தும் அவருடைய மகன் காசிம் மற்றும் சுலைமானும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயம் மிக 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 சிக்கல். சர்வதேச நியூஸ் ஏஜென்சியான ராய்ட்டர்ஸ்ல தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த வாரம் காசிம் கான் தன் தந்தையை 845 கைது செய்யப்பட்டதாகும். அதாவது அதுக்கு முன்னாடி 855 நாளுக்கு முன்னாடி அவர் கைது செய்யப்பட்டதும், இன்னைக்கு வரைக்கும் தெர் இஸ் நோ ஸ்கோப். அவரை சந்திக்கிறத குறித்து ஒரு புள்ளி அளவு கூட டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அவர் ஒரு மரண குழியில, மரண சிறையில வைக்கப்பட்டிருக்கிறார். 855 நாட்கள் கடந்து போய்விட்டது. கடந்த 6 வாரமா, கிட்டத்தட்ட 42 நாட்களாக அவர் எந்த விதமான கனெக்டிவிட்டியும் இல்லை. அதாவது அதை என்ன சொல்லுங்கன்னா, ஒரு சின்ன புள்ளி அளவு கூட என் தந்தையை பற்றிய ஒரு வெளிப்படை டிரான்ஸ்பரன்சி இல்லை. அவர் தனிமை சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய வயசு 72 வயசு ஆயிட்டு என்று ரொம்ப கண்ணீரோடு ராய்ட்டர்ஸ்ட இம்ரான் கானின் மகன் கசீம் கான் நவம்பர் 27 அவர் பேசினது இப்போ வெளியாகி இருக்கிறது. ஒரு ஸ்டேட்மெண்ட்லையும் ஃபர்ஸ்ட் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அப்படி இல்லைன்னா நாங்கள் எங்கள் அப்பாவை சந்திக்கிறத நீதிமன்றம் உத்தரவுகளுடன் கூட
எங்களுடைய அத்தை, அவரது சகோதரிகள் வருகையும் கூட மறுக்கப்படுகிறார்கள். ஆனா ஸ்டேட்மெண்ட்டே கவர்ன்மெண்ட் கூட கோர்ட்டினோட ஆர்டர ரெஃப்யூஸ் பண்றது தான் அப்படி சொல்றாங்க. எந்த விதமான டெலிகாம் தொலைபேசி அழைப்புகள், இன்ஃபர்மேஷன் இல்ல. அதே மாரி நேரடியா சந்திச்சதும் இல்ல. அவருக்கு உயிருக்கான எந்த விதமான உத்தரவும் இல்ல. அவர் எங்க இருக்கார், யாது இருக்கிறார் என்றும் எங்களுக்கு எந்த வெளிப்படை தன்மையான தொடர்புகளும் இல்லை என அவர் காசிம் பதிவிட்டுள்ள விவகாரத்துல மறுபடியும் என்ன சொல்றார்ன்னா, இது ஒரு முழுமையான இருட்டடிப்பு என்பதும், அவர் பாதுகாப்பாக இருக்கிறார் என்பதை அவரது குடும்பத்தினர் நாங்கள் அறிந்து கொள்வதை தடுக்கும் ஒரு வேண்டுமென்ற செய்யப்பட்ட முயற்சி. அவர் உயிரோடு இல்லை என்பதை அவர் அப்படி சொல்றார். அதுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். இம்ரான் கானின் கடைசி அந்த வெப்சைட்ல கடைசியாக அவர் சமூக வலைத்தளங்கள்ல நவம்பர் 5 கிட்டத்தட்ட ஒரு 27 நாளைக்கு முன்னு தான் பதிவு செய்தார். அவரது ஆதரவாளர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவர்களை உலுக்கிய அச்சங்களுக்கு இது திறவுகோலாக இருந்தது. தனது சகோதரிகளோடு அவர் விஜயம் செய்த மறுநாள், அதாவது அவங்க சந்திச்ச மறுநாள், இம்ரான் கானுடைய 3 சகோதரிகளும் சந்திச்ச மறுநாள் வெளியிடப்பட்ட அந்த வலைத்தள ட்விட்டர் பதிவுல தான் கானுடைய வார்த்தைகள் வெட்டப்படாமல் அது தெளிவா வந்ததாகவும் இப்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தனது அவல நிலைக்கு ஒரு மனிதர் மட்டும் காரணம் என்றும் அவருடைய பையன் சொல்றாரு. பாகிஸ்தானுடைய புதிய இராணுவ தளபதி அசீம் கானுடைய சர்வாதிகார போக்கு, அவருடைய டிக்டேட்டர்ஷிப், அவருடைய நடவடிக்கையின் மூலம் நாங்கள் குடும்பமே உழுக்குழுந்து போய்விட்டோம். அந்த அந்த நபர் வேறு யாரும் கிடையாதுங்க, அசீம் முனீர் தான் என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். இப்ப பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான் கான், அதே போன்று பாகிஸ்தான் மீண்டும் இந்த வரலாற்றில் ஒரு கொடுங்கோல் தன்மை கொண்ட சர்வாதிகாரி, பாகிஸ்தான் வரலாற்றில் இவர் ஒரு பெரிய சர்வாதிகாரி என்றும் கசீம் கான் குற்றம் சாட்டினார் ராஜ்டெஸ்ட. அவர் இது அவனுடைய சட்டம். த லா ஆஃப் அசீம் முனீர் என்று அழைத்ததற்கு ஆதரவாக பாகிஸ்தான் சட்ட ஆட்சி அளித்ததாகவும் குற்றம் சாட்டினார். இது பாகிஸ்தானுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இல்லை, இது பாகிஸ்தானுடைய சட்டம் இல்லை, இது இராணுவத்தின் சட்டம், அசீம் முனீருடைய சட்டம். இது பாகிஸ்தானுடைய தேசிய சட்டம் இல்லை. எங்க அப்பா ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு பாடுபட்டார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கண்ணீர் மல்க குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அசீம் முனீருடைய பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியும் எல்லா ஆர்கனைசேஷனும் அவர் கையில் வந்துட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன். இப்போ அவரது உத்தரவின் கீழ் பாகிஸ்தானுடைய இம்ரான் கானுடைய மனைவி புஷ்ரா பீவி தற்போது அவரும் கூட ஏராளமான கொடுமைகளுக்கு, புஷ்ரா பீவியும் அனைத்து வகையான கொடுமைகளையும் அணிவித்து வருவதாக ஏற்கனவே இம்ரான் கான் கூறினார். அதே போன்று இம்ரான் கானுடைய கட்சி தெஹ்ரீகே இன்சாப் அல்லது பிடிஐ, பிரதமர் ஷாபாஸ் ஷெரீஃபினுடைய கைப்பாவை அரசாங்கம் என்றும் அவர்கள் கடுமையாக விவரித்திருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஷபாஸ் ஷெரீஃபின் கைப்பாவை அரசாங்கம் என்று அவர்கள் விவரித்ததோடு, பேச்சுவார்த்தை இது நடத்தப்படாது என்றும் கூட இந்த செய்தியில் உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியான ஊழல் தொடர்புடைய குற்றச்சாட்டுகள்ல தான் இம்ரான் கான் ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் கைது செய்யப்பட்டார். அவரது ஆதரவாளர்கள் கொதிக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாம் ஆதரவாளர்களும் அரசியல் நோக்கர்களும் திரும்ப 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 எங்களுடைய தலைவர், மக்கள் தலைவர் இதைத்தான் கொண்டு வந்தார். அவர் நாங்கள் எந்த காலத்திலும் ஜனநாயகத்தை மீளவக்கும் போக்கில் அசீம் முனீர் தலைமையிலான அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு இடையில ஏற்பட்ட உரசல் தான் பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாம் கட்சியினுடைய தலைவராகிய தனிப்பட்ட விரோதத்தில் அவர் நாம் ஏற்கனவே சொன்ன ஐஎஸ்ஐ அமைப்பினுடைய உளவு பிரிவின் தலைவராக அவரை டிஸ்மிஸ் செய்தார் 2019. இதுல ஏற்பட்ட அந்த கருத்து மாற்றம் தான் இப்போது இம்ரான் கான் உயிருக்கு உலை வைத்திருக்கிறது. இதுல தான் அதிகாரத்தை மட்டுப்படுத்த ஆல் இன்ஸ்டிடியூஷன், ஜுடிஷனரி இன்ஸ்டிடியூஷன், இராணுவம், நாடாளுமன்றம் எல்லா இடத்திலும் அவர் புல்ல கொண்டு வந்துட்டார். இப்போது பல வாரங்களாக இம்ரான் கானிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை.
இம்ரான்கான் இருக்கிறாரா என்பது குறித்து எதுவும் இல்லை. இன்று வரைக்கும் அவர் கொல்லப்பட்டதாகத்தான் பாகிஸ்தானில் அதிகமாக வதந்திகள் பரவி வருவதால் சமூக ஊடகங்களில் இடுகையும், அதாவது சமூக இதில், அதாவது வலைத்தளங்களில், சோசியல் மீடியாக்கள் அவரது மகன்கள் முத்துரை குற்றச்சாட்டப்பட்ட ஒரு கடுமையான குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதிக்கு மேல் எழுப்பியிருக்கிறார்கள். சுலைமானும் இம்ரான்கானுடைய மகன், முன்னாள் மனைவி ஜெமீமா கோல்ட் சுமித்தினுடைய பிள்ளைகள் லண்டனிலிருந்து ராய்டர்ஸுக்கு எடுத்த விவகாரத்தில் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் மீள முடியாத ஒரு துயரத்தில் எங்கள் அப்பா இருக்கிறார், அந்த செய்தியை மறைச்சிட்டாங்க என்று சொல்லியிருப்பது பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் கொதி ஏற்படுத்தியிருக்கிறது, கொதி நிலையை. காரணம், இது மிகப்பெரிய அநியாயமாக இருக்கலாம். அவர் கொல்லப்பட்டால் அதை பற்றி நமக்கு ஆதாரம் இல்லை. இப்போ அவருடைய ராய்டர்ஸுடைய பேட்டி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த அப்டேட்ஸோடு சந்திக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.